குடி தண்ணி ஒரே ஒரு ஹேண்ட் பம்பு தான் இருக்குது. கோடை காலத்தில் அந்த ஹேண்ட் பம்பும் வற்றி போயிடுச்சுன்னா வாய்க்கால் வரப்பு ஓரமாக இருக்குது. அது வற்றி போயிடுச்சுன்னா அந்த ஹேண்ட் பம்ப்லேயும் தண்ணி வராது. நாங்கள் 15 வருஷமாக ஒரே ஒரு ஹேண்ட் பம்பை நம்பி தான் அங்கே உள்ள மக்கள்லாம் இருக்கோம். நாங்கள் ஒரு 45 குடும்பம் அங்கே இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு அந்த ஹேண்ட் பம்பு வற்றி போயிடுச்சுன்னா ஒரு 5 கிலோமீட்டருக்கு பிறகு தான் வீட்டில் உள்ளவங்க தான் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்படி இல்லைன்னா நாங்கள் ரெட்டை குடம் போய் சுமந்து தண்ணி எடுத்துக்கிட்டு வர்றோம். அதனால எங்களுக்கு ஸ்கூல் பசங்களையெல்லாம் எங்களுக்கு அனுப்புறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரோடு வசதியும் எங்களுக்கு சரியில்லாமல் இருக்குது. ஒரு வேன் வர முடியாது, ஒரு டாடா ஏசி வர முடியாது. ஒரு வேனும் ஒரு 108 கூட எங்களுக்கு திரும்புறதுக்கு இட வசதி கிடையாது. அதனால் எங்கள் மக்களுக்கு தண்ணி வசதி செஞ்சு தரணும்னு நாங்கள் பல முறை கலெக்டரேட்லேயும் மனு கொடுத்துருக்கோம், தாசில்தார்ட்டையும் மனு கொடுத்துருக்கோம், பிடிஓ ஆஃபீஸ்லேயும் மனு கொடுத்துருக்கோம், கிராம சபை கூட்டத்துலேயும் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஆனால் எந்த ஒரு ஸ்டெப்பும் எங்களுக்கு எடுக்கலை. போன மாதம் வரைக்கும் நாங்கள் மனு கொடுத்துருந்தோம். ஆனால் இப்போதைக்கு இப்போ கலெக்டரேட்டில் மனு கொடுத்துருக்கோம். இதுக்கான பரிசீலனை செய்யலைன்னா நாங்கள் எல்லாருமே கலெக்டரேட்டில் ஆர்ப்பாட்டம் பண்ணுற மாதிரி நாங்கள் மக்கள் எல்லாருமே ஒன்று திரண்டு இருக்கோம் சார். வணக்கம் சார், என் பேர் தமயந்தி. எனக்கும் கிள்ளுக்குடி கீழே தெருவு தான். கிட்டத்தட்ட நாங்கள் 15 வருஷமாக தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்களுக்கு சின்ன சின்ன குழந்தைங்க இருக்குது. எங்களால் தண்ணிக்கு அவ்வளோ தூரம் போக முடியாது. எங்கள் வீட்டு ஆம்பளைங்க தான் வேலைக்கு போகிறவங்க தான், அவங்க தான் தண்ணி சுமந்து 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் போய் தண்ணி வந்து கொடுத்து தான் நாங்கள் குடும்பம் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு சின்ன சின்ன குழந்தைங்க இருக்குது, ஸ்கூல் போகிறாங்க, அதனால் ரொம்ப லேட் ஆகுது. அதனால் எங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாகுது. வயசானவங்க இருக்கிறாங்க, முடிஞ்சுனாங்க தூக்கிட முடியாதவங்க என்ன செய்வாங்க? அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. தயவுசெய்து எங்களுக்கு கிள்ளுக்குடி கிராமத்துக்கு தண்ணி வர மாதிரி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அருள் ஜோதி. எங்கள் பசங்கள்லாம் ஸ்கூல் போகிறாங்க. எங்களுக்கு தண்ணி எடுத்து பக்கத்து ஊர்லேருந்து நாங்கள் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரோம். 3 கிலோமீட்டர் தூரம் போகிறோம். அதாவது என்னன்னா வீட்டுக்கு ஒரு பைப்பு அமைச்சு கொடுத்தாங்க. ஆனால் அந்த பைப்பு வருஷம் வருஷம் போடுறாங்க. என்ன பண்ணுறாங்க, வருஷம் வருஷம் பைப்பு போட வராங்க. நாங்கள் ஏன் போடுறீங்கன்னு வரவங்கள்ட்ட நாங்கள் சண்டை போடுறோம். ஆனால் என்ன பண்ணுறாங்க, இந்த டைம் தண்ணி வரும், இந்த டைம் தண்ணி வருங்கிறாங்க. ஆனால் சுத்தமாக எங்களுக்கு தண்ணியே வரதில்லை. சுத்தமாக காற்று தான் வருது எங்களுக்கு. இப்போ என்னன்னா எல்லா தெருவுக்கும் டேங்க் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஆனால் எங்கள் தெருவுக்கு டேங்கே இல்லை சார். சுத்தமாக எங்களுக்கு இதில் கேட்குறது என்னன்னா, தயவுசெய்து எங்களுக்கு ஒரு டேங்க் அமைச்சு கொடுக்க சொல்லுங்கள். டேங்க் அமைச்சு தண்ணி வசதி ஏற்படுத்தி கொடுக்க சொல்லுங்கள். அவங்கள்ட்ட கேட்குறோம் சார். அவங்கள்ட்ட நாங்கள் மனு கொடுத்துட்டோம், செஞ்சு தரோம். ஒவ்வொரு டைம் நாங்கள் கேட்க போகிறோம். ஒவ்வொரு டைம் கேட்குறப்ப என்ன சொல்கிறாங்க, ஃபண்ட் இல்லை, இப்போ வந்துருங்கிறாங்க. ஆமாம் சார், இப்போ வந்துடும் தண்ணி, இப்போ அருவியாக கொட்ட போகுது அப்படிங்கிறாங்க. ஆனால் நாங்களும் எவ்வளோதோ போராடுறோம். சுத்தமாக எங்களுக்கு செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.